4 வகை நோய் எதிர்ப்பு சக்தியின் ஆரோக்கிய பலன்கள். தற்போது வரும் புது புது நோய்கள் தாக்குதலுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருந்தால்தான் அந்த பாதிப்புகள் இருந்து எளிதாக விடுபட முடியும். இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி நமது உடல் உறுப்புகளை ஆக்கிரமிக்கும் கிருமிகளை அழிக்கும் ஆன்டிபயோட்டிக்களை உருவாக்குகிறது. ஆன்டிபயோட்டிக் மேலும் கிருமிகளின் அடுத்த தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் கவசமாகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை உணவு, உடற்பயிற்சி மூலம் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கையுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலமும் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் உடலில் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பெறலாம். ஆராய்ச்சியாளர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை 4 வகையாக வகைப்படுத்துகின்றனர். உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உடலில் ஏற்படும் நுண்ணுயிர்களின் தாக்குதல்களை தாங்கும் உடலின் இயல்பான திறனாகும். அடாப்டிவ் நோய் எதிர்ப்பு என்பது பல்வேறு உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப உடலில் உருவாகிறது. செயலற்ற நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குழந்தைகளுக்கு உருவாவது. நஞ்சுக்கொடியிலிருந்து பின் 1 வருடம் வரை தாய்ப்பாலின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறும் நிலை. இது காலப்போக்கில் குறையும் தன்மை கொண்டது. நோய் தடுப்பு காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி. கடைசி வகை நோய் தடுப்பு என்பது இறந்த நோய்க்கிருமிகள் அல்லது பலவீனமான நோய்க்கிருமிகளை சிறிய அளவில் உடலுக்குள் அறிமுகப்படுத்தும் செயல்முறையாகும். அவற்றை தாங்கி உடல் நோய்வாய்ப்படாமல் ஆன்டிபாடிகளை வளர்ப்பதை உறுதி செய்கிறது. இனி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பழங்கள் மற்றும் சில பொருட்களை பார்ப்போம். சிட்ரஸ் பழங்களில் நிறைந்துள்ள வைட்டமின் சி வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. திராட்சை பழம், ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை ஆகியவை அவற்றுடன் சில. பப்பாளி வைட்டமின் சி மற்றும் செரிமான நொதிகளும் நிறைந்துள்ளன. உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிப்பதற்கு இது முக்கியமானது. மாதுளை ஆன்டிவைரஸ், ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிடுமோர் பண்புகள் உள்ளன. மேலும் இதில் வைட்டமின்கள் மற்றும் போலிக் அமிலம் நிறைந்துள்ளதால் நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. ஒமேகா 3 கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் ஏ, டி, இ மற்றும் கே. நியூட்ரிஷன் அடங்கிய உணவு நெய். எனவே தினமும் போதுமான அளவு நெய்யை உட்கொள்வது நுண்ணுயிர்களில் இருந்து பாதுகாப்பு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. துளசி ஆயுர்வேத நூல்களில் காணும் மற்றொரு எதிர்ப்பு சக்தி தரும் மூலப்பொருள். இதில் வைட்டமின் சி மற்றும் துத்தநாகம் அடங்கியுள்ளது. அதன் பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு மற்றும் புஞ்சை எதிர்ப்பு பண்புகளுடன் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்களை தடுக்கிறது. இத்தனையும் இருப்பினும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கியமானது தண்ணீர். நமது உடலில் இருந்து நச்சுக்களை அகற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தம் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை வழங்க உதவுகிறது. நமது உடலில் இயற்கையாகவே வைட்டமின்களை உற்பத்தி செய்ய முடியாது என்பதால் ஒவ்வொரு நாளும் நம் வைட்டமின் கொண்ட உணவை உட்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை நலம் பெறுவோம்.